வாங்கின புதுசு கிராமங்கள் தான். அதனாலதான் நம்ம இருக்கணும். கிராம நிர்வாகங்கள் வலிமையா இருக்கணும்னு ஜனநாயக பூர்வமா சிந்திச்சு 10,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமா இணைச்சு கிராம சபை கூட்டத்தை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையுடைய அமைச்சர் முனைவர் அதே போல பணியாற்றி வரும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். என்றைக்கும் மக்களோட மக்களா இருந்து பணியாற்றக்கூடிய இந்த எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சவர். அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய்யணும் நமக்கு கட்டளையிட்டு நம்ம எல்லாம் ஆளாக்கியவர். பேரறிஞர் அண்ணா காட்டிய பாதையில தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். உங்கள நிறைய பேர் சுய உதவி மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம். நீங்க எல்லாரும் கட்டணம் எவ்வளவு பெரிய பங்களிப்பை செலுத்துதுன்னு எண்ணி பாருங்க. நீங்க காலையில அவசரமா கிளம்புவீங்க, அதுக்கு நடுவில் சமையல் செய்யணும். ஆனா அந்த சுவையை குறைக்க கொடுக்கிறோம். நம்ம வீட்டு பசங்க காலேஜ் முடிச்சுட்டு செயல்படுத்திட்டு வருது. இதெல்லாம் முத்திரை திட்டங்கள். இதே போல கிராம வளர்ச்சிக்குன்னு நம்முடைய ஊராட்சி நிர்வாகத்துல பங்கேற்கவும் வளர்ச்சி பாதையில நம்ம அரசோட நோக்கம். அதுக்காக ஆண்டுதோறும் 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது. இந்த கிராம சபை கூட்டங்கள் தான் ஜனநாயகத்தோட முக்கியத்துவங்கள், வளர்ச்சி இலக்குகள் மற்றும் நலன்களை குறித்து நேரடியா பாதிச்சு சாலைகள், தெருக்கல்ல இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தா அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது. மேலும் நம்ம ஊரு நம்ம அரசு என்ற பெயர்ல முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2025-26 இன்றைய நிலையில 78,312 வீடுகள் கூரை மட்டம் நிலைக்கு மேல முன்னேற்றத்தில் இருக்கு. அதே போல சாலை வசதிகளை பொறுத்த வரைக்கும் 2022-23 ஆண்டுல அறிமுகமான முதல்வரின் கிராமச்சாலை அனைத்து கிராம அண்ணா மறுமொழி திட்டத்தின் கீழ் கிராமங்களுக்கு முன்னெடுப்புகளையும் நம்ம அரசு செஞ்சுட்டு வந்தாலும் குடிமக்களா ஒவ்வொரு தனிநபருக்கும் பல பொறுப்புகள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம சரியா செஞ்சு நாம தான் நம்ம கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். உங்க முதலமைச்சரா உங்கள ஒருவனா அதுக்காக சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். ஒவ்வொரு வீட்லையும் குழந்தைங்க படிக்கிறத நாம எல்லாரும் உறுதி செய்யணும். எங்கேயாவது யாராவது நம்ம கிராமம் அதை சுத்தமா வச்சுக்கிறது நமக்குத்தானே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முயற்சி பண்ணணும். குப்பைகளை குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு போடணும். கண்ட இடத்துல குப்பை போடுற விஷயமாச்ச இதையெல்லாம் சிஎம் சொல்லணுமான்னு நினைக்கிறீங்களா? சின்ன சின்ன விஷயங்களை நாம கரெக்டா செஞ்சால பெரிய பெரிய நன்மைகள் நிச்சயம் உண்டாகும். நோயற்ற ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டா
நோய் தடுப்பு நடவடிக்கைகள் ஒழுங்கா மேற்கொள்ளப்பட்டு அதனால நம்ம கிராமங்களை சுத்தமா வச்சுக்கிறதுல யாருக்கும் அலட்சியம் இருக்கக்கூடாது. அடுத்து புவி வெப்பமடைதல் உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போவெல்லாம் முன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு சரியான அளவுக்கு மழை பெய்யறதில்லை. இதுக்கு காரணம் அடுத்து மக்களோட முக்கிய பிரச்சனையா இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை. பணத்தை தண்ணியா செலவழிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. உண்மையிலேயே தண்ணியை தான் பணம் மாதிரி பார்த்து செலவழிக்கணும். தண்ணீர் பற்றாக்குறை வராமல் இருக்க மழைநீர் சேகரிப்பு ரொம்ப ஊராட்சி வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடியே இருக்கணும். வீதிகள், குடிநீர், மின்சாரம், வடிகால் போன்ற அடிப்படை சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்க அவசர திட்டங்களை செயல்படணும். ஒவ்வொரு ஊராட்சியும் எவ்வளவு செலவிட்டோம்னு மக்கள் தெரிஞ்சுக்கிற வகையில தகவல் பகிரப்படணும். இந்த கூட்டத்துல நீங்க முன்வைக்கிற ஒவ்வொரு பரிந்துரையும் பல்வேறு திட்டங்கள் மூலம் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். நம்ம கிராமங்கள் தான் எதிர்கால வளர்ச்சியை உறுதிப்படுத்துற முக்கிய அங்கமாக இருந்து வருது. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் பங்கேற்போட வளர்ச்சியை உறுதி செய்கிற அரசு இது. கிராமத்தின் வலிமைதான் மாநிலத்தின் வலிமைன்னு நம்ம செயல்பாடுகளால நிரூபித்து காட்டுவோம். நன்றி, வணக்கம். மிக நன்றாக சார் அனுமதியுடன் செங்கல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கேங்க ஐயா. நாங்க ஊர் மக்களும் நல்லா இருக்காங்க. மகிழ்ச்சிமா. நம்ம ஊராட்சி பஸ் வருதா? ஏதாவது நீங்க அதை பற்றி சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா விடியல் பயணம் திட்டத்துல நமது கோவளம் ஊராட்சியில 3000 பெண்மணிகள் பயன்பெறாங்க. பாத்தீங்கன்னா மாதத்துக்கு 2500 ரூபாய் சேமிப்பா இருக்கு. இது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். ஒவ்வொரு மகளிருக்குமே 3500 ரூபாய் மாதத்துல சேமிப்பா இருக்குங்க. இந்த மாதிரி மகத்தான திட்டத்தை கொடுத்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்து விழுப்புரம் மட்டும் அண்மைமிகு முதலமைச்சர் ஐயா அவர் சொன்னார். நமது கோவளம் ஊராட்சி, என்னோட பேர் ஜே சோமா தங்கம் சுந்தரன் ஐயா. நான் 4 வருஷமா ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கேன். நமது கோவளம் ஊராட்சி பாத்தீங்கன்னா தமிழக அரசின் பல்வேறு திட்டத்தினால சுற்றுலா பயணிகள், மகளிர் எல்லாருக்குமே கண்காணிப்பு கேமரா பொருத்தி ஒரு பாதுகாப்பான ஊராட்சி முக்கிய திட்டங்களான மகத்தான மக்களை தேடி மருத்துவம், கலைஞர் கனவு இல்லம், பசங்களுக்கு காலை உணவு திட்டம், தமிழ் புதவல், புதுமை பெண் ஆகிய அத்தனை திட்டங்களும் அத்தனை வயதினாரும் பயன்பெறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நமது ஊராட்சியில அடிப்படை சேவைகளான சாலை வசதி ஆகட்டும், தெருவில் ஆட்சியில நடக்கிறதா சாத்தியங்க. இந்த மாதிரி ஒரு மகத்தான திட்டங்களை அளித்த தங்களுக்கு ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் ஊராட்சி மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க நடந்துட்டு இருக்கதா சொல்றீங்க. ஏதாவது வேணுமா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? குறையதா? அதுதான் சொல்லுங்க. 3 கோரிக்கை இருக்குங்க. அதாவது கோவளம் கூட்டூர்ல இருந்து கேளம்பாக்கம் ரோட் ஃபுல்லா தெரு விளக்கு வேணுங்க. இது ஒண்ணு. அது மாதிரி குன்றுக்காடு பகுதியில அது மாதிரி கோவளம் பகுதியை சேர்ந்த கார்மேல் நகருக்கு 100 மீட்டருக்கு சிமெண்ட் ரோடு வேணுங்கய்யா. இதை நிறைவேற்றி கொடுத்தா ரொம்ப நல்லதா இருக்குமையா. இந்த கிராம சபைல அது கொடுத்துருக்குங்க ஐயா. ரொம்ப எங்க மக்களின் சார்பாக மறுபடியும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றியம். நான் ஒரு கேள்வி கேட்டுறேன் உங்களோட. அதே மாதிரி 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்களா? கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க ஐயா. எங்க கிராம பகுதியில மொத்தம் 24 பேர் இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறுறாங்க. இணைஞ்சிருக்கு. இதன் மூலமா எனக்கு தொழில் கடனாக சமுதாய முதலீட்டு நிதியிலிருந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் கடன் கொடுத்தாங்க ஐயா. இந்த கடனை இருந்து வரும் வருமானத்துல எனது குடும்ப செலவிற்கும் பிள்ளைங்களோட படிப்பு செலவிற்கும் நான் வாங்கி கடனையும் என்னால கட்ட முடியுது ஐயா. என்ன போல இருக்கிற 2 மகளிர் இருக்கும் இந்த தொழில சம்பளம் கொடுக்க முடியுதுன்றத பெருமையா சொல்லிக்கிறேன் ஐயா. மாண்புமிகு இந்த அளவுக்கு என்னை உயர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. தொட்டி பழுதடைந்து உடைக்கப்பட்டிருக்கு. அதை புதிதாக கட்டித்தர கோரிக்கை வைக்கிறேன் ஐயா. அதே போல கொண்டங்கியிலிருந்து எலிச்சத்திரம் சாலை பகுதியில மின் விளக்கு வசதி செய்து கொண்டங்கி முதல் தொகைப்பாடி வரை உள்ள சாலை பகுதியில
தடுப்பு சுவர், வெள்ள தடுப்பு சுவர், மழைக்கால தடுப்பு சுவர் கட்டி தர வேண்டியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. மேலும் சார் ஒரு தகவல் ஐயா, எங்க மகளிர் குழு வந்து கொரோனா டைம்ல ஒரு 7 லட்சம் ரூபாய் வந்து சமுதாய கூட்டுறவு சங்கம்ல வங்கி கடன் வாங்கியிருந்தோம். தாங்கள் ஆட்சிக்கு வந்ததுனால எங்களுக்கு அந்த கடன் தள்ளு மக்களுக்கு பல்வேறு மகத்தான திட்டங்களை அளிக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. 2 முறை நடைபெற்றது ஐயா. ஜூன் 12ஆம் தேதி ஒரு முறையும் செப்டம்பர் 12ஆம் தேதி ஒரு முறையும் நடைபெற்றது ஐயா. 2 இடத்துக்குமே எல்லாமே நல்லபடியா நடந்தது ஐயா. நன்றி. கோயம்புத்தூர் வாராப்பட்டி கிராம ஊராட்சி திரு இளமுருகன். மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம், மக்களும் சிறப்பாக சந்தோஷமா இருக்காங்க. சரி, உங்க ஊர்ல சாலை வசதிகள் முழுமையா செய்யப்பட்டிருக்கா? தற்போது வந்துங்க ஐயா, தமிழக முதல்வரின் சிறப்பா பயனடைகிறாங்க. அந்த சாலை வசதி நல்லபடியா இருக்குங்க ஐயா. சரி, அப்போ நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இளமுருகன், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமாங்க ஐயா, எங்க வாரப்பட்டி பஞ்சாயத்துல வந்துங்க கலைஞர் கனவு இல்ல திட்டம், ஐயாவால் கொண்டு வரப்பட்ட கலைஞர் கனவு என்ற ஊர் இருக்குங்க. அந்த சிற்றூருக்கு வந்து சாலை வசதி இல்லைங்க ஐயா. அந்த சாலை வசதி சிறப்பா, அந்த பஸ் வசதி அமைத்து கொடுத்தீங்கன்னா வந்து கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கும் வேலைக்காக நகர்ப்புறங்கள் செல்வர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க. எங்க ஊர் அந்த வாரப்பட்டி ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர் வந்து சந்திராபுரம் ஊர்ல வந்துங்க S27 77 2 பஸ் வருதுங்க ஐயா. அந்த 2 பஸ் வந்து எங்க ஊர் வரைக்கும் நீட்டிச்சீங்கன்னா உங்களுடைய இந்தியாவை பாராட்டக்கூடிய வணக்கம் எல்லாருக்கும் ஐயா. தலைவர் திட்டத்துல ஆமா ஐயா, 37 தாய்மானவர் திட்டத்தின் மூலம் 100 பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். அடுத்தபடியாக எங்களோட அப்புறம் மகளிர் உரிமை திட்டம் சொன்னீங்க. ஆமா ஐயா, விடுபட்டு ஒரு குறை இருக்கு, இணைப்புகள் தர வேண்டும் ஐயா. இதை வேண்டி செஞ்சிருந்தா எங்கள் மக்கள் அனைவரும். திரு குணசேகரன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. சொல்லுங்க, உங்க பகுதியில இந்த ஆண்டு மழை பெஞ்சிருக்கா? போதிய அளவு மழை பெஞ்சிருக்கா? நல்ல மழை பொழிந்தது ஐயா. நீர்நிலைகள்லாம் நிரம்பியிருக்கா? நிரம்பி ஏரிகள். தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஐயா. எங்கள் ஊர்ல வந்து விவசாயம் தான் பிரதான தொழில். எங்க ஊர்ல வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளுக்கு குறுகிய கால கடன், மத்திய கால கடன் என்று அது ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் எங்க கிராமத்துல வந்து மேம்படுத்தப்பட்ட சுமார் 1700 நூல்கள் உள்ள மிக சிறப்பு தினசரி ஆயுதங்கள் படிப்பதற்கு சிறப்பாக இருக்கு. மேலும் அந்த தங்கமகன் புதுமை பெண் திட்டத்தில் எங்கள் கிராமத்து பிள்ளைகள் 12ஆம் வரைக்கும் அரசு உதவியோடு பயின்று, மேலும் அவர்கள் கல்லூரியில் படிக்கும் போது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். அதை முன்னெடுக்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமா அதிகாரிகள் ஈடுபடுவாங்க. அப்புறம் அங்க இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த நல்ல ஆலோசனைகள் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நன்றான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊராட்சித்துறை அவர்களுக்கும் மற்றும் திருமதி ரமண சரஸ்வதி உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிராம சபையில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் கிராம சபையில் 12,400 தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உரையும் கலந்துரையாடலும் நிறைவு பெற்றுள்ளதால் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் ஏற்கனவே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட 16 பொருட்களின் அடிப்படையில் கிராம சபை கூட்டத்தினை தொடர்ந்து நடத்தலாம் என தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. காரணமாக இன்று அக்டோபர் 11ஆம் தேதி சனிக்கிழமை நடந்திருக்கு. அதுவும் இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழக முதல்வர் நேரடியா பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. இந்த விஷயம் வந்து நம்ம பஞ்சாயத்துல டான்ஃபிளின்னு சொல்லிட்டு இணையதள வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு அவர் ஃபர்ஸ்ட் டைம் இனாக்ரேஷன் பண்ணதுக்கான இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ அங்கன்வாடி, ஸ்கூலு, நம்ம பஞ்சாயத்து பில்டிங் எல்லாமே வந்து இந்த இணையதள வசதி தான். நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள் பல திட்டங்கள் வந்து நம்ம செயல்படுத்திட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கும் பயனடைஞ்ச பயனாளிகளுக்கு எல்லாருக்குமே நிறையவே நல்ல விஷயங்களும் தெரியும். அவர் சொன்ன மகளிர் கடன் தள்ளுபடி, மகளிர் குழு கடன்லாம் சேர்ந்து நமக்கு பயனடைஞ்சது அமௌண்ட்டே வந்து நமக்கு ஒரு சம்திங் அமௌண்ட்ல நமக்கு வந்திருக்குது. நம்மளும் இதில் பயனடைஞ்சிருக்கிறோம். யாரும் பயனடையாத பயனாளிகள் கிடையாது. இருந்தாலும் எங்களுக்குள்ளேயும் பேசி இதை நடத்தலாம், இதனால இது தடைப்பட்டிருக்கு அப்படின்றத தகவல் வந்து உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கக்கூடிய பண்ண போறோம். நிறைய தீர்மானங்கள் நம்ம படிக்க போறோம், நிறைவேற்ற போறோம்.
அதில் வந்து 3க்கு வந்து ஒரு முதல் முக்கிய முன்னுரிமை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த நாங்கள் உங்களோட தான் கலந்துரையாடி நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். நாங்கள் பஞ்சாயத்து நிர்வாகமும் எதுவும் நாங்கள் இது பண்ண போகிறதில்ல. நீங்கள் எந்த விஷயங்கள் ஏன்னா அந்த விஷயத்தங்களை நீங்கள் இங்கே தெரியப்படுத்துக்க முதல் தீர்மானமே அதுதான். அந்த 3 தீர்மானத்தை எதை நம்ம முன்னுரிமை கொடுத்து நம்ம பண்ண போகிறோம். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் நம்பர் 21 கீழம்பி ஊராட்சி மன்றம் நான் திருமதி ஆர் மகாலட்சுமி ராஜசேகர் அவர்கள் தலைமையிலும் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் மற்றும் ஒன்றியக்குழு உறுப்பினர் துணைத்தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பட்டாளர் திருமதி கண்மணி மற்றும் உதவியாளர்கள் மற்றும் அரசாளர்கள் வாக்காளர் பொதுமக்கள் முன்னிலிருந்து கிராம சபை சேவை மைய கட்டிட வளாகத்தின் அருகில் கீழ்கண்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. தீர்மானம் 1 பார்த்தீங்கன்னா கீழம்பேரி ஊராட்சிக்கு கிராம மக்களின் 3 அத்தியாவசிய இந்த 6 மாதத்துக்குள்ளார அந்த பணிகளை செய்து முடிச்சு கொடுப்பாங்க. அது என்னென்ன பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு நம்மளுடைய கிராமத்தோட வளர்ச்சிக்காக இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கலாம். நகராட்சி வேண்டாம்னு எல்லா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றோம் மேடம். நகராட்சி கிராம ஊராட்சியா இருக்கணும், எங்களுக்கு நகராட்சியாக வேண்டாம். 3 நாள் வேலை திட்டமும் எங்களுக்கு வேணும் மேடம். கட்டப்படும்ன்றத நீங்க சொல்றீங்க. இன்னொரு சில விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்காதுன்றத தகவல் நீங்க தெரியப்படுத்துறீங்க. இது நம்ம வந்து பரிசீலனைக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து கிராம ஊராட்சியா இருந்தா நல்லா இருக்கும்ன்றது நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வரும்போது நம்மளுடைய புது குடியிருப்புல நம்ம கிராம சபையில நம்ம பேசியிருக்கிறோம். அதை பத்தின கலந்தாலோசனைகள் வரும்போது உங்களுடைய வந்து பேசிதான் அதை முடிவு எடுக்க போறேன்றதை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதை ஒரு முதல் முக்கிய தீர்மானமா நீங்க எவ்வளவு பேரு நீங்க அதை இது பண்றீங்கன்றதை பொறுத்து தான் நாங்க அதை இது பண்ண முடியும். ஒருத்தர் ரெண்டாவது தீர்மானமா ஒரு வாய்ப்பு கொடுங்க. இது தீர்மானத்துல கட்டாயம் போடணும். பண்ணுறோம், அது எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி சரி பண்ண முடியும்ன்றது நாங்களும் பேசுறோம் அந்த இடத்துல. இப்ப நாங்க எழுத சொல்றதை அதை பார்த்து நாங்க எழுதிக்கிறோம். நம்ம பேசலாம். 100 நாள் வேலைன்றது எல்லாருக்கும் தேவையானது, அத்தியாவசியமானது இல்லைன்னு சொல்லல. அதுக்கான வழிமுறை தரம் உயர்த்த நமது கிராம பஞ்சாயத்தில் மன்ற தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் நமக்கு இயங்கிட்டு இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு மேலும் வெளியிடங்கள் செல்லாம நம்ம கண் பார்வையிலே இருந்து நம்ம குழந்தைங்களோட பாதுகாப்புக்கு இங்கே உயர்நிலை பள்ளி ஆகணும்ன்றது ஏற்கனவே நம்ம தகவல் சொல்லியிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னா நமக்கு அது நீர்நிலை இதுன்றதுனால இப்ப அடுத்த இது போறதுக்கான ஒரு சில தடங்கள் இருக்கு. நாங்க அதை பத்தினதும் நாங்க பேசிட்டு இருக்கோம். அதை எப்படி கொண்டு வரலாம், என்ன பண்ணலாம், இல்ல வேற எதனா இடங்கள் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணலாமான்றதை கேட்கிறோம். ஆனா இதை எடுத்துக்கலாம் இந்த விஷயங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமானது, ஊருக்கு பொதுவான விஷயமாக தான் இருக்கு நமக்கு. இதை நாங்க கன்சல்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு சாத்தியன்றதை நம்ம முடிக்கிறதுக்கான வழியை தான் நாங்க முழுக்க நாங்க கிட்டத்தட்ட நாங்க வந்து 4 வருஷங்களாக அதுக்கான எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்கு. பொதுமக்களான ஒத்துழைப்பு நீங்க அந்த கிராம சபையில கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா தனிப்பட்ட ஒரு இதுவா நீங்க கேட்காம இது பொதுவா கேட்கும் போது இந்த விஷயத்த நான் நீங்க இதை கேட்பீங்கன்றது எனக்கு மைண்ட்ல இருந்தது. ஆனா உங்களோட தான் எங்க விவாதம் பண்ணி அந்த ஒரு இதுவை எடுக்க சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில நீங்க எழுதுங்கன்றத சொல்லல. அதை பத்தின ஒரு பரிசீலனை நாங்க அரசாங்கத்து மாவட்ட ஆட்சியருக்கு நாங்க இது பண்ணி சொல்றோம். நாங்க எந்த அளவுக்கு சாத்தியமோ அது கூடிய வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு போலாம். கண்டிப்பா அதை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பண்ணிக்கலாம். வார்டு உறுப்பினர் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த பள்ளி கோரிக்கை ரொம்ப ஆண்டுகளாகவே நம்ம பேசிட்டே இருக்கிறோம். உடனடியாக ஒரு இடத்த தேர்வு செஞ்சு நம்ம அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்யாத வரைக்கும் இது சாத்தியம் இல்லை. ஸோ அதனால் அடுத்த கட்டமாக அந்த இடத்த தேர்வு செய்யும் போது கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக்கணும். ஸோ நம்ம கிராம இளைஞர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் ஒரு பொதுவான விளையாட்டு திடல் இல்லை. ஸோ அதுவும் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. விளையாட்டு உபகரணங்கள் தமிழ்நாடு அரசு சார்பாகவும் கொடுக்க தயாராக இருந்தாலும் அதை பயன்படுத்தி ஒரு விளையாட்டு அரங்கம், பொதுவான ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை. ஸோ அந்த ஒரு கோரிக்கையும். ஸோ இரண்டாவது வந்து நீர்நிலை பாதுகாப்புக்கு வந்து நிறைய சட்டங்கள் அரசாங்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த பாதுகாப்பு வகையில் ஊராட்சியில் இருக்கிற முக்கியமான நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கணும், அது ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்கணும்னு ஒரு கோரிக்கையை வச்சு இந்த அதுக்கான முதல் படியாக வந்து நம்ம மெயின் ரோட்டில் இருக்கிற அந்த குண்டுமுடி குளத்தை வந்து தூர்வாரி அதை நீர்பிடிப்பு பகுதியாக கொஞ்சம் மாற்றணும். பள்ளி அருகில் இருந்தாலும் போதுமான பாதுகாப்பு வசதியோடு அதை நீர்பிடிப்பு நீர்த்தலமாக அதை மாற்றணும்னு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். கொஞ்சம் சொல்லுங்கம்மா. 2 விஷயம் கேட்டிருக்கேன். எல்லாருக்கும் வந்து பொதுவாக ஒரு கிரவுண்டு, பசங்க விளையாடுறதுக்கு கிரவுண்டும், இந்த குளத்தை வந்து தூர்வாரி நீர்பிடிப்பாக அதை மாற்றினா நமக்கு குடிநீருக்கு கொஞ்சம் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும்.
ஸோ மற்ற கழிவு நீரோ மற்ற இதுவும் வந்து காலனி ஹேபிடேஷன்ல வந்து விளையாட்டு திடல் ஒன்று அமைச்சிருக்கோம். ஏரியா அப்படின்ற மாதிரி தான் வரும் நமக்கு கணக்குக்கு. குழந்தைங்களுக்கு நம்ம சேஃப்டின்ற பேர்ல பொதுவா எல்லாரும் என்ன கேட்பீங்க, நமக்கு நம்ம மத்தியில நம்ம இருக்கிற வாழ்ற மத்தியில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம மகளிர் சபை பாலர் சபைன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் அவங்களுக்கு இந்த கோரிக்கைகள் வந்துட்டு தான் இருக்கு. எங்களுக்கு விளையாடுறதுக்கு இடம் வேணும், எங்களுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க கேட்டுட்டு பேருந்து தான் நமக்கு நூலகம் 3 நூலகம் நம்ம ஊராட்சியில் இருக்கு. அது ஒரு சிலது பயன் தெரிஞ்சிருக்கேன். இந்த விளையாட்டு திடல